வணக்கம் மக்களே. ஹானர் ஹுவாவேவோட சப் பிராண்டாக ஹானரை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அந்தளவுக்கு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணலை. அப்படி லான்ச் பண்ண கொஞ்சம் ஃபோன்ஸுமே அந்தளவுக்கு நல்ல ஃபோன்ஸாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹானர் வந்து ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபோன் இல்லை, 3 ஃபோன். ஹானர் 50, ஹானர் 50 ப்ரோ, ஹானர் 50 SE. இந்த 3 ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பரான ஃபோன்ஸாக இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ப்ரைஸிங்குமே அஃபோர்டபுளாக கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக ஹானர் ஃபோன்ஸில் கூகுள் சர்வீசஸை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த 3 ஃபோனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லையும் சேமாக தான் இருக்குது. ஒரு சில டிஃப்ரென்சஸ் மட்டும் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹானர் 50 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டான ரெசல்யூஷன் தான். ஃபுல் ஹெச்டிக்கு மேலே, குவாட் ஹெச்டிக்கு கீழே அந்த ஐஃபோனில் இருக்கிற மாதிரி ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதே ஹானர் 50ல் பார்த்தீங்கன்னா 6.57 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. அதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 1080p கொண்டு வந்திருக்காங்க. இதே ஹானர் 50 SEயில் பார்த்தீங்கன்னா 6.78 பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. OLED கொடுக்கல. ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 1080p தான். இந்த 3 ஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அஸ்பெக்ட் ரேஷியோ 19:5:9 கொண்டு வந்திருக்காங்க. இப்போலாம் ஃபோனோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் 20:9 கொடுத்தா தான் கையில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுமே 20:9 அஸ்பெக்ட் ரேஷியோவில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஐஃபோன் மட்டும்தான் இன்னும் அதே பழைய அஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்காங்க. இப்போ இவங்களும் அதே பழைய அஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ பெரிய ஃபோனாக தான் கண்டிப்பாக கையில் பிடிக்கும்போது உங்களுக்கு தோணும். மற்றபடி அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான். நான் 3 ஃபோன்ஸ்லையுமே எந்த ஃபோன் இந்த ஃபோன் அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு சேம் டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயே அந்த கர்வ்டு டிஸ்பிளேலாம் ஆக்சுவலாக இது வாட்டர் ஃபால் டிஸ்பிளே. நார்மலாக இருக்க சாம்சங் OnePlus மாதிரி நார்மல் கர்வ்டு கிடையாது. இது அதுக்கும் கீழே அந்த பவர் பட்டன் வரைக்குமே கர்வ்டாக இருக்கும் டிஸ்பிளே. அது பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக லுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. அந்த வாட்டர் ஃபால் டிஸ்பிளேவும் இந்த ப்ரோ வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஹுவாவே அண்ட் ஹானர் ஃபோன்ஸை பற்றி பேசும்போது சாஃப்ட்வேரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சில வருஷங்களாகவே ஹுவாவே ஹானர் ஃபோன்ஸில் வந்து கூகுளோட சர்வீசஸ் எதுவுமே கிடைக்கிறதில்ல. அது ஆண்ட்ராய்டு மட்டும் தான் கொடுப்பாங்களே தவிர கூகுளோட ஓன் ஆப்ஸ், குரோம், ஜிபே, டிரைவ் அந்த மாதிரி எந்த ஆப்ஸுமே இதில் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு, ஜிமெயில் முதற்கொண்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ஹுவாவே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஃபோன்ஸில் வந்து நாங்கள் டேட்டா திருடி வேறு கண்ட்ரிக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு தானே நீங்கள் வந்துட்டு கூகுள் சர்வீசஸ் கொடுக்க மாட்டீங்க. இப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள், எங்ககிட்ட வந்து நாங்கள் எந்த டேட்டாவும் திருடலை, செக்யூரிட்டி இஷ்யூஸும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கூகுளுமே ஓகே நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறோம்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. மேபி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபலாக இன்னும் லான்ச் ஆகலை. இந்த மந்த் எண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் இந்த ஃபோன் வந்து குளோபலாக லான்ச் ஆகும். அப்படி இந்த ஃபோன் குளோபலாக லான்ச் ஆகும்போதே கூகுளோட சர்வீசஸோட லான்ச் ஆகுன்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியாக ஹுவாவே அண்ட் ஹானருக்கு இருக்கிற அந்த கூகுள் சர்வீசஸ் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. இது மூலமாக என்னென்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹானர் ஃபோன்ஸ் வந்து பட்ஜெட்லையும், ஹுவாவே ஃபோன்ஸ் வந்து ஃப்ளாக்ஷிப்லையும் இந்தியாவிலையுமே கலக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க கம்பேக் கொடுக்க போகிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே மேஜிக் UI 4.2 கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு வர்றப்ப ஹானர் 50 ப்ரோ அண்ட் ஹானர் 50 ரெண்டுத்துலேயுமே ஸ்னாப்டிராகனோட 778G அந்த ப்ராசஸர் கொடுத்துருவாங்க. இது ஒரு 6 நேனோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். இது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். ஸ்னாப்டிராகன் 888 870 அளவுக்குலாம் இது பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கிடையாது. பட் மிட்ரேஞ்சில் இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். இது கூடவே பார்த்தீங்கன்னா GPUக்கு Adreno 642L அப்படின்னு ஒரு புது GPUமே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ரியல்மி இதே ப்ராசஸரோட இந்தியாவில் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹானர் ஃபோன்ஸில் எப்போவுமே கிரண் ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் ஸ்னாப்டிராகன் 888 அளவுக்கு இல்லைனாலும் இந்த ப்ராசஸரை விட கிரனோட ப்ராசஸர் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதவே கொடுத்துருக்கலாம். பட் இந்தியாவில் திருப்பி மார்க்கெட்டை பிடிக்கணுன்றதுக்காக ஸ்னாப்டிராகனுக்கு மூவ் ஆயிருக்காங்க. இதுவே ஹானர் 50 SEயில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 900 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 6 நேனோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர் தான். GPU பார்த்தீங்கன்னா மாலி G78 GPU கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு மிட்ரேஞ்சில் நல்ல ப்ராசஸர் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வரப்போ 3 ஃபோன்ஸ்லேயும் ரொம்ப பெரிய குறை சொல்ல முடியாது. கேமராஸ் வர்றப்போ ஹானர் 50 ப்ரோ அண்ட் ஹானர் 50 ரெண்டுத்துலேயுமே சேம் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் f1.9 அப்பச்சர் சைஸில் கொடுத்துருவாங்க. ஜென்ரலாகவே ஹானர் வந்து சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ 108 மெகா பிக்சல் யூஸ் பண்ணனால இது சாம்சங் சென்சாராக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ, 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார். எங்கே இந்த 2 ஃபோனுக்கும் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா தான். ஏன்னா ஹானர் 50 ப்ரோவில் 2 செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடு நான் பஞ்சு வச்சுருக்காங்க.
அதில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலான செல்ஃபி கேமராவும் 12 மெகா பிக்சலான அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. பட் Honor 50ல் சென்டரில் அந்த சாம்சங் ஃபோன் மாதிரி பஞ்ச் கொடுத்துட்டு வெறும் 32 மெகா பிக்சலான செல்ஃபி கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. Honor 50 SEல பார்த்தீங்கன்னா பேக்கில் 3 கேமரா தான். 108 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ கெப்பாசிட்டி வரப்போ 4K 30 வரைக்கும் பேக்கில் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 30 வரைக்கும் எடுத்துக்க முடியும். இந்த ப்ராசரால் 4K 60 எடுக்க முடியாது. ஸோ 3 ஃபோன்ஸ்லேயும் வீடியோ கெப்பாசிட்டி வரப்போ ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்னு வரப்போ Honor 50 Proவில் 4000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 100 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 100 வாட் சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜரை வச்சு இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டா 25 நிமிஷத்தில் 100% சார்ஜ் பண்ண முடியும். Honor 50ல் பார்த்தீங்கன்னா 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Honor 50 SEல 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 66 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 25 நிமிஷத்தில் உங்களால் 70% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு Honor ஃபோன், Huawei கிடையாது. அதனால் இதில் ஐபி ரேட்டிங்கோ வயர்லெஸ் சார்ஜிங்கோ எதுவுமே கிடையாது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்குமே கிடையாது. SD கார்டு சப்போர்ட்டுமே கிடையாது. இதெல்லாம் எப்போவுமே இல்லைன்னு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கூட கிடையாது. அப்புறம் இந்த எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட்டோட வருது. இந்தியாவுக்கு வரும்போது எந்த பேண்டில் கொண்டு வராங்கன்னு தெரியல. குளோபல் லான்ச் அப்போ பார்க்கலாம். ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த Honor 50 Pro பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,500 ரூபாய்க்கு இந்தியாவில் வருது. இதே Honor 50 பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GBயோட ப்ரைஸிங் 31,000 ரூபாய்க்கு வருது. Honor 50 SE பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GBயோட ப்ரைஸிங் 27,000 ரூபாய்க்கு வருது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோனில் எது வாங்கலாம், எது ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா Honor 50 SE கண்டிப்பாக வாங்காதீங்க. ஏன்னா 27,000 ரூபாய்க்கு அதில் Dimensity 900 ப்ராசர், LCD ஸ்க்ரீன் தான் கொடுக்குறாங்க, சிங்கிள் ஸ்பீக்கரோட வருது. ஸோ இது வந்து இதோட கம்பேர் பண்ணுறப்ப மற்ற நிறைய ஃபோன்ஸ் இருக்குது ரெட்மி ரியல்மியில். அதனால் இந்த ஃபோன் வேணாம். Honor 50 Pro பார்த்தீங்கன்னா 42,000 ரூபாய்க்கு போகுது. அதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 778 வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கிடையாது. ஸோ ஒரு ஸ்வீட் பாட் எதுன்னா Honor 50 தான். 30,000 ரூபா ப்ரைஸில் தாறுமாறான கேமராஸ். கண்டிப்பாக Honor வந்து நல்ல கேமராஸ் கொடுப்பாங்க. டிஸ்பிளேயுமே நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு குறைனா இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் அது மட்டும் தான் குறைய தவிர மற்றபடிக்கு இதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா 30,000 ரூபாய்க்கு Honor 50 வாங்குறது ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஸோ வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.